மெடிக்கல் அவேர்னஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சடனா காய்ச்சல் வருது. நிறைய மெடிக்கலுக்கு போறோம். எனக்கு காய்ச்சலா இருக்கு, ஜுரமா இருக்கு, ஃபீவரா இருக்கு, மருந்து குடுங்கன்னு கேட்டு வாங்குறோம். உடனே போடுறோம். அது என்ன மாத்திரை, என்ன மருந்து, எது பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. மெடிக்கல்ல தராங்க, நம்ம சொல்றோம், மெடிக்கல்ல தராங்க, நம்ம வாங்கி போடுறோம். உடனே ஃபீவர் விட்டு போகுது, நம்ம போயிட்டே இருக்கோம். இது நம்மளுடைய பொருளாதாரத்த கருதி நம்ம இந்த மாரி பண்றோம். இது ரொம்ப தப்பு. இந்த மாரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட நீங்க போய், இப்ப உள்ள சூழ்நிலைய சொல்லி, இந்த மாரி ஃபீவரா இருக்கு, மருந்து குடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில இது இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஒரு மெடிக்கல் வச்சிருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? அதுவும் அங்க வேலை செய்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அவங்க மாட்டுக்கு அந்த ஃபீவருக்கு உள்ளத கையில குடுத்துருவாங்க. இதனால நமக்கு நெறைய பின்விளைவுகள் நெறைய வருது. இதெல்லாம் தவறு. எச்சரிக்கையா இருக்கணும். இது இல்லாம ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரும்போதே, ஒவ்வொரு வயசுலயும் கண்டிப்பா கம்பல்சரி தாய் தகப்பனுங்க இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, நம்மளுடைய வளர்ச்சி, நமக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. பின்னால என்ன நடக்க போதுங்கிறதும் நம்ம உணர போறதும் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா, நாளைக்கு நம்ம எதிர்காலம் நமக்கு என்ன நடந்தாலும் அத வச்சு நம்ம பார்த்துக்கிடலாம். நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செலவுகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த சிறு சிறு துளி, இந்த இன்சூரன்ஸ்ன்னிட்டு நம்ம உடல் ரீதியாவோ, இல்ல நம்ம வாழ்க்கைக்கு ரீதியாவோ, ஒவ்வொரு இன்சூரன்ஸும் நம்ம போட்டு வச்சுட்டோம்னாக்கா, நமக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. உயிரோட இருக்கோமோ, இறந்து போறோமோ, அது 2வது பிரச்சனை. நமக்கு பின்னால உள்ளவங்களுக்கு அது கண்டிப்பா உதவியா இருக்கும். நமக்கே முடியாத ஒரு சூழ்நிலை போம்போது, நம்ம எங்கெங்கேயோ பணத்துக்காக திண்டாடுவோம். அந்த பணம் நமக்கு உதவியா நிக்கும். இந்த மாரி நெறைய 1, 2 பிரச்சனைகள் இல்ல. நெறைய பிரச்சனைகள். ஒரு டாக்டர் கிட்ட போறோம். போய் நம்ம ஆப்ரேஷன் ஏதோ ஒரு வியாதிக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம படிச்சவங்க கிடையாது. அந்த மருத்துவ ரீதியா உள்ளவங்க, அவங்க அதுக்குன்ட்டு படிச்சிருந்திருப்பாங்க. அவங்க லைனா எழுதி குடுத்திருந்திருப்பாங்க. அவங்க எழுதி குடுத்தத தயவு செய்து வாங்கி கொண்டு, இன்னொரு மருத்துவர்கிட்ட காட்டி, எனக்கு இது பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. இது என்ன சிகிச்சை? இதனால இது என்ன பயன்? இது பண்றது சரியா? இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. கூச்சப்படாதீங்க. கூச்சங்கிறதே வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கத்து தெரிஞ்சு தெளிவோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தெரியாது. வெட்கத்த விட்டு அடுத்த மருத்துவர்கிட்ட போய், இந்த மாரி சொல்றாங்க. இது சரிதானா? இத பாருங்க. சொல்லிட்டு கேளுங்க. அத அத கொண்டுட்டு அதே மருத்துவர்கிட்ட குடுத்து, இது நீங்க பண்றதுனால, இதனால இவ்வளவு தூரத்துக்கு இது கரெக்ட்டா வந்துருமா? எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு கீழ விழுந்து அடிபட்டு போச்சு. உடனே பக்கத்திலேயே ஒரு மருத்துவர் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தது. கொண்டுட்டு போய் அடிபட்ட இடத்த உடனே கிளீன் பண்ணிட்டு தையல் போட்டாங்க. அதுக்குள்ள மண் இருந்திருக்கு. அது அது ஒழுங்கான ஒரு மருத்துவமனை இல்ல. அங்க வேலை பார்த்த அந்த நர்ஸுங்களோ, டாக்டருங்களோ சரியான ஆள் கிடையாது. உள்ள அத சுத்தமா கிளீன் பண்ணாம, அதுக்குள்ள கல்லும், மண்ணும் இருந்து, அவங்க பாட்டுக்கு அவங்க டியூட்டிய அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. கடைசியில அந்த பையனுக்கு செலவு ரூ. 1,00,000 மேல நின்னுது. இது நம்ம அந்த மருத்துவ சார்ந்த நம்ம என்ன நம்ம வழக்கு போட்டாலும், எது செஞ்சாலும், அந்த பையனுக்குள்ள வலிகள் போகுமா? அத்தன நாள் அந்த பையன் உட்கார்ந்திருந்து, அந்த வேலை வெட்டி எதுவும் செய்யாம, அவ்வளவு ஒரு வேதனைய தாங்குனானே! அதெல்லாம் சரியா வருமா? சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன செய்றோம்? என்ன பண்றோங்கிறத தெளிவோட, அடுத்த இவங்க மருத்துவர் தானேன்னு சொல்லிட்டு, நம்ம எந்த ஒரு சந்தேகம் இல்லாம நம்மளுடைய உடலோ, உயிரோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு அவசியமே கிடையாது. அங்க ஒரு கேள்விக்குறிய வச்சு கண்டிப்பா நம்மனீட்டு இல்ல. நம்மள சார்ந்த உள்ளவங்களும், நம்ம அந்த நேரத்துல நம்ம இம்சையிலயோ, அவஸ்தையிலோ நம்ம உட்கார்ந்திருந்தாலும், நம்மள சார்ந்து உள்ளவங்களும் நேரடியா போய், அவங்க கிட்ட தெளிவா என்ன ஏது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மருத்துவரா இருந்தாலும் இறைவன் கிடையாதே! அவங்களுக்கும் அந்த மண்டையிலயும், அவங்க மனசுக்குள்ளேயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. நம்ம அங்க சரியான முறையில எல்லாமே நடக்குதான்னிட்டு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, நானும் என் கணவர நான் விட்டுட்டேன். என்ன நடக்குதுன்னீட்டே தெரியல. அந்த வேகத்திலயும், அந்த அப்படியே ஸ்டக் ஆயி நின்ன ஒரு இதுலயும், என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே புரியாத அளவுக்கு நான் விட்டுட்டேன். ஒவ்வொருத்தரும் சரி.
தெளிவோட இருங்க, தெளிஞ்சு இருங்க, சிந்தனையோட செயல்படுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கூச்சம் படாம கேட்டு தெரிஞ்சிடுங்க. இதே மாதிரி நிறைய தனியார் மருத்துவமனை இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. ரூ. 10 ஒரு நிர்ணயிக்கிற இடத்துல ரூ. 10,000 போடுறாங்க பில். எதுக்கு, ஏன், என்ன, ஏது கேள்விக்குறியே இல்ல. அவங்க மாட்டுக்கும் ஆங்கிலத்துல டைப் பண்ணி கம்ப்யூட்டர்ல குடுத்துட்டாங்கன்னா, நம்ம அவசரத்துக்கும், நம்ம ஆபத்துக்கும் என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கடனை வாங்குவோம், வட்டிக்கு வாங்குவோம், இருக்கிற நகையை விற்போம். ஏன், எதுக்குன்னு கூட கேட்க தெளிவு தெரியாது. ரூ. 10 தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆனா ரூ. 10,000 பில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மருத்துவமனை. இந்த இந்த மருத்துவமனையோ, இந்த மருத்துவ வசதியோ நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மூலியமா ஒவ்வொரு இடத்துல இருந்துருச்சுன்னாக்கா, ஏழைப்பாளைன்ட்டு கிடையாது. பணக்காரங்க கூட போய் சேர்ந்துரலாம். ஒரு சிறிய ஒரு தொகையை குடுத்துட்டு, அழகா அவங்க போய் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஏன்னா, இது கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இது போய் சேரணும். என் மகன் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இது கண்டிப்பா போய் சேரணும். ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையில தான் போய் பார்க்கணும். ஏன்னா, அங்க வந்து சுகாதாரமும், சௌகரியமும், வசதிகளும், வாய்ப்புகளும் அப்படியே வீடு மாதிரி லக்ஸரியான ஒரு இது அமைப்பு. அதுக்காக தானே நம்ம தனியாருக்கு போ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. வசதி படைத்தவர்கள் சொல்ல வரேன். அதே இத வந்து ஒரு அரசாங்கம் எடுத்து, அவங்க குடுக்குற அதே மாதிரியான சுகாதாரத்தோடையும், வசதி வாய்ப்போட ஒரு சிறிய தொகை தனியாருக்கு அந்த பணம் போய் சேரணும்னு அவசியமே கிடையாதே. இனி தனியார்கள் பள்ளியா இருந்தாலும் சரி, மருத்துவமனைகளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் சரி, தனியார்ல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அத்தனை வருமானமும் நம்ம அரசாங்கம் செஞ்சதுனாக்கா, ஏழை எளிய மக்கள்ல இருந்து வசதி படைச்சவங்க வரைக்கும் எல்லாருமே அனுபவிப்பாங்க. இது இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கம்ன்னும்போது எல்லாரும் மனம் உகுந்து எல்லாருமே தாராளமா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க கவனத்துக்கு மிக தாழ்மையாவும், நேர்மையாகவும் இந்த விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். கண்டிப்பா இத பரிசீலனை பண்ணி, பள்ளிகள் எப்படி தனியார்கள் பள்ளிகள் முக்கியத்துவம் வேண்டாம்னு சொல்றேனோ, அதே மாதிரி மருத்துவமனைகளும் தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம அரசாங்கத்துக்கு மூலியமா தனித்தனியா பிரிச்சிருங்க. பணம் கொடுக்கிறவனுக்கு ஒரு பகுதி. அங்க நீ தனியாருக்கு 100% கொடுக்கறத இங்க நீங்க பாதி சதவீதம் கொடுத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி உங்களுக்கு அமைப்போட, அதே மாதிரி உங்களுக்கு மருத்துவம் வசதியோட நடக்கும். ஆபரேஷன்ல இருந்து உங்களுடைய எல்லாமே. 2வது இன்னொன்னு சொல்றேங்க. வருஷத்துக்கு ஒரு நேரம் 45 ஆயிடுச்சா? இப்ப உள்ள உணவு முறையும், பழக்க வழக்கமும், அதிக டென்ஷனும், தேவையில்லாத மன அழுத்தமும், எல்லாருக்குமே எல்லாமே இன்னைக்கு வந்து சராசரி 40க்கு மேல யாருமே நிம்மதியா இருந்த மாதிரி நானு பார்க்கல. முன்னாலாம் 60, 70க்கு மேல தான் முன்னாலெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் வரும். இப்பல்லாம் 40 பிளஸ் ஆன உடனே அவங்களுக்கு அந்த தேவைகளுக்குள்ள மன அழுத்தமும், மன பலமும் அப்படியே கொஞ்சம் இதாயிட்டே வருது. 45க்கு மேல ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு நேரம் ஃபுல் பாடி செக்கப் எடுங்க. அது நமக்கு கண்டிப்பா நன்மை. என் கணவர் என்னோட சேர்ந்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு 2 பேத்துக்குமே போட்டிருந்தாங்க எங்க பையன். நான் மாத்திரம் தான் போனேன். என் கணவர் வரல. கொஞ்சம் பிடிவாதக்காரங்க. நான் தான் கரெக்ட்டா இருக்கேனே. எனக்கு என் உடல என்னால பார்த்துக்கிட முடியும். இந்த உடலெல்லாம் நல்லா தான் இருக்கிற மாரி தான் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருக்குங்கிறது அவங்களால தான் முடியும். எவ்வளவோ தூரம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன். அலட்சியம். ஆனா அந்த அலட்சியத்தினால அந்த வருஷமே அவங்க இல்லாமவும் போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 45 வயசுக்கு மேல எப்படி ஒவ்வொரு பொழுதுபோக்குகளா ஒவ்வொரு நாள் நம்ம கழிக்கிறோமோ, அதே சிந்தனையோட ஒரு நாள் பொழுது நீங்க போய் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துருங்க.
அது அரசாங்கத்துல எடுத்தாலும் சரி, அரசாங்க மருத்துவமனையில எடுத்தாலும் சரி, தனியார் மருத்துவமனை. நம்ம எப்படி இருக்கிறோம்? இது இந்த ஜீவன் நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் எல்லாமே செயல்படுத்த முடியும். இது ஆரோக்கியம் இல்லாம போயிருச்சுன்னா, ஒண்ணுமே எல்லாம் இருந்தும் எதுவுமே புண்ணியம் கிடையாது. அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க, ஆணும், பெண்ணும் 2 பேத்துக்குமே சொல்ல வரேன். ரத்தம் தானம் குடுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் ரத்தம் தானம். இது குடுக்க குடுக்க உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். எப்படி நீர் மாதிரி. தொட்டில இருந்து மொள்ள மொள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி தான். இந்த நீர், ரத்தம் எத்தனையோ பேருக்கு ஆபத்துக்கு உதவும். இளம் வயசு பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மனசுல வலியுறுத்தி, மனசுல நிலைநிறுத்தி, நம்மள மாதிரி ரத்தம் வந்து குடுத்தோம்னாக்கா, எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ரத்தம் தேவைப்படும். அதிக அளவு குடுக்க வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு நேரம். அது குடுத்தீங்கன்னாக்கா, இறைவனுக்கு நீங்க கடன் குடுத்த மாதிரி. என்ன அம்மா இப்படி பேசுறாங்க, பாட்டி இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா குழந்தைங்களே? சிந்திச்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நெறைய அறிவு இருக்கு. காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, வேலை செய்யற பிள்ளைங்களுக்கும் சரி. உங்ககிட்ட தான் இருக்கு விழிப்புணர்ச்சி. நீங்க பார்த்து பெரியவங்கள வழி நடத்தணும். பெரியவங்களுக்கு எல்லா பலுவும் அவங்க தூக்கி 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 அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்கள வழிநடத்தி கொண்டுட்டு போறது உங்களால மாத்திரம் தான் முடியும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மறுபடியும் ஒரு தாழ்மையான, நேர்மையான விண்ணப்பம். சிந்திச்சு இந்த தனியார் மருத்துவமனையில இருந்து மக்கள் போகாத அளவுக்கு விழிப்புணர்ச்சியோட நம்ம அரசாங்க மருத்துவமனைய இன்னும் மிக வலிமையா கொண்டுட்டு வந்தாக்கா எல்லா விஷயத்துக்குமே நல்லது. பொருளாதாரத்துக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி, மேலும் மேலும் வளரும். நன்றி, வணக்கம்.